அனைவருக்கும் வணக்கம். நான் பருத்தித்துறை பிரதேசனுடைய தவிசாளர் உதயகுமார் ஜுவதீஸ். அண்மையிலே இந்த எங்களுடைய சபைக்குட்பட்ட 11ஆம் வட்டாரத்திலே உள்வீதியூடாக பேருந்து செல்வது தொடர்பான பிரச்சனை ஒன்று முகநூல்களிலும் ஊடகங்களிலும் காணப்படுவதை அவதானிக்கக்கூடிய இருந்தது. அந்த வகையிலே அந்த விடயத்திலே நேரடியாக தொடர்பட்டவன் என்ற முறையில் நான் சில கருத்துக்களை ஊர் மக்களுக்கு இல்லை, வழி மக்களுக்கு, வழியில் உள்ள மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏனென்றால் இவர்கள் அந்த இன்று தான் இந்த ஊருக்கு பஸ் வந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஒரு படம் காட்டி அப்படி இல்லை. பஸ் எங்களுக்கு ஊருக்கு தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்குது. அது சிறந்த முறையிலே அதற்காக அமைக்கப்பட்ட வழித்தடம் ஊடாக, கடற்கரை வீதி ஊடாக பேருந்து சேவை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலே எங்களுக்கு பேருந்து சேவை இடம்பெறுவதற்கு போக்குவரத்துக்கு வழித்தடம் சிறந்த முறை இல்லை என்ற அடிப்படையில் கடந்த காலத்தில் இந்த உலக ப்ராஜெக்டு கூடாக கடந்த காலத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சுமந்திரன் ஐயா அவர்களால் அந்த கடற்கரை வீதி சிறப்பாக புனரமைக்கப்பட்டு தரப்பட்டிருந்தது. அவற்றை அந்த ஒழுங்குபடுத்தல் கம்மியாக அதன்படி கடற்கரை வீதியூடாக பேருந்து சேவையானது யாழ்ப்பாணம் பருத்தித்துறைக்குரிய தனியார் அரச பேருந்துகள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கி வருகின்றது. இது இவ்வாறு இருக்கும்போது டிசிசி கூட்டத்திலே ஒருத்தர் பத்திரான் சேர்ந்த நபர் ஒருத்தர் அவருக்கு அமைப்பில் ஏதோ ஒன்றில் இருக்கிறாருன்றதோ இல்லையோ ஏதோ அவர் கேட்டான்னு சொல்லி அந்த டிசிசி கூட்டத்திலே ஓமன்ட்டு சொன்னான்னு சொல்லி பஸ்ஸோட புறம்ன்ற மாதிரி சொல்லிச்சேன். நான் அப்போ டிசிசி அந்த சாலமுகவருக்கு தெரிவித்தேன், பருத்தித்துறை சாலமுகவருக்கு இவ்வாறு பஸ் விட்றாண்டால் இது பொருத்தமில்லையான்னு தெரிவிக்க அவர் இதோட நாங்கள் கதைத்து போயிருந்த விடுவதோ இல்லை ஒன்று தொடர்பாக யோசிப்போம் என்று கூறியிருந்தார். கூறிட்டு 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு பேருந்து சேவை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக நான் ஓட முடியாது, பொருத்தமில்லை என தெரிவித்திருந்தேன். ஏன் அந்த ஓட முடியாது என்பது தொடர்பாகத்தான் நான் இப்போ இந்த இடத்துல மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. உண்மையிலே வடமராட்சி கிழக்கு பகுதியிலே பல வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டிய தேவை இன்னும் இருக்கின்றது. பல வீதிகள். அந்த வகையிலே உடுத்துறை குடியிருப்பு வீதி என்பது ஆண்மையிலே எவ்வாறு இருந்தாண்டு அனைவருக்கும் தெரியும். இது பல சிரமத்துக்கும் மத்திய நான் உலக வங்கியின் நிதியுதவி என்ற முயற்சியால் உலக வங்கியின் நிதியுதவியில் அந்த வீதியானது புனரமைக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே அந்த வீதி இன்னும் புனரமைத்து முடியவில்லை. அதுக்கு மருதங்கனி பாடசாலை ஊடாக பத்திராயன் உடுத்துறை ஆலியவளை ஊடாக மீண்டும் கடற்கரை வீதிக்கு சென்று செல்வதற்குரியதான் கேட்டிருக்கின்றார்கள். இந்த வீதியானது கடற்கரை வீதிக்கு மிகவும் அண்மையிலே சமாந்திரமாக ஒரு 150 மீட்டர் 170 100 மீட்டர் 100 மீட்டர் கிடைப்பட்ட அந்த சமாந்திரமாக தான் அந்த குறித்த வீதி செல்கின்றது. இவ்வாறு அது கடற்கரை வீதி என்பது கனரக வாகனங்கள் செல்வதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்ட வீதி. நாங்கள் உள்வீதி என்பது கனரக வாகனங்கள் செல்வதற்கு பொருத்தமே இல்லை. ஏனென்றால் அது இந்த தடிமன், அதாவது இந்த திக்னஸ் என்று சொல்லினோம், அது மிகவும் குறைவாக. பிரதேச சபை என்றால் அந்த பிரதேச சபைக்குரிய வீதிகளுக்குரிய ஒரு குவாலிட்டி, அது இந்த தரம் சிறிய வாகனங்கள் செல்வதற்குரிய வீதிகளாகத்தான் அது அமைக்கப்படுவது வழக்கம். அந்த வகையிலே அந்த வீதிகளூடாக இவ்வாறு கனரக வாகனங்கள் தொடர்ச்சியாக சென்றால் அந்த வீதிகள் ஒரு குறுகிய காலத்தில் காப்பெட் வீதிகளாக உங்களுடைய கண்களுக்கு தெரிந்தாலும் அது குறுகிய காலத்தில் அந்த வீதிகள் முற்றுமுழுதாக அழிவடைந்துவிடும், சேதமடைந்துவிடும். மீண்டும் நாங்கள் இந்த போக்குவரத்திலே பல்வேறு இந்த வீதி அமைப்பதற்கு பல இடஒருகளை சந்திக்க நேரிடும். ஏனென்றால் எங்களுக்கு இன்னமும் பல வீதிகள் புனரமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அடுத்த 2வது விஷயம் 10 அடி அகலம் கொண்ட வீதி. 10 அடி அகலம் கொண்ட வீதி என்பது பிரதேசவைக்குரிய அந்த வீதிக்குரிய அளவு பிரமாணத்துக்கு 10 அடி அகலம். அதற்கமே அந்த பேருந்து 8.2 அடி அகலம் கொண்ட பேருந்து 10 அடி அகலம் கொண்ட வீதியால் செல்லும் போது என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இதிலே இந்த வீதியால் செல்ல வேண்டுமென்ற சட்ட ஏற்பாட்டிலே தெளிவாக இருக்கின்றது. பிரதேச சபையிட்ட அனுமதி எடுக்கணும். பிரதேச சபை போயிடாண்டா போயிடாது. அதுக்கு சட்ட ஏற்பாடு சட்ட ரீதியாக நடவடிக்கை நாங்கள் எடுக்க இருக்கின்றோம், அது வேறு கதை. ஆனால் இந்த வீதி குவாலிட்டி கனரகம் வாகனம் தொடர்ச்சியாக பாய்ப்பது எந்த ஒரு குவாலிட்டியும் இல்லை. என்ற பிரதேச வீதி பஸ் போக்குவரத்துக்கு சிலர் குறிப்பிடுகின்றனர், அகலம் குறைவு தானே, அகட்டலாம் தானே. ஒன்றை மட்டும் நான் தெரிவிக்கின்றேன், அகலம் கூட அகட்டினா குவாலிட்டியும் கூட்டுவோம். இது யார் தாரது? அகற்றுவதற்கு யார் நிதி தாரது? உள்ளூரில் பல வீதிகள் புனரமைக்க வேண்டி இருக்கின்றது.
இதற்கே நிதி இல்லை. இந்த 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 அரசாங்கம் எங்களுடைய பகுதிக்கு எந்த வீதியை போட்டு தந்தார்கள்? அனைத்தும் நாங்கள் உள்ளூராட்சி சபைகளும் மாகாண சபையிட்டையும் பெற்று மக்களுடைய வரிப்பணத்திலே இந்த வீதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்துகின்றோம். இவ்வாறு இருக்கும்போது இருக்கின்ற வீதிகளை அகற்றவும், ஏற்கனவே பஸ் போவதற்கென்று கடற்கரை வீதி மிகவும் நன்றாக போடப்பட்டிருக்கின்றது. அந்த வீதியால் பயணிப்பது என்பது யாருக்கும் இடைஞ்சல் அல்ல. இந்த வீதி நாங்கள் ஒன்று அகற்றணும் என்று சொன்னால் பிரேச அகட்டலாம் தானே. பிரேச வெட்ட நிதி இல்லையே. அரசாங்கம் நிதி தரணும், அகற்றணும். அகட்டினா குவாலிட்டியாக கூட்டணும். பேருந்து கனரா வாகனம் போவதற்கு இதுவாக குவாலிட்டியாக கூட்டணும். பிரதேச வீதி 10 அடி உண்டு. சிலர் கூறுகிறார்கள் ஆடிக்கு கொடுக்கலாம், ஆடியை கொடுக்கலாம். அவ்வளோங்க. இந்த வீதியை ஆடிக்கும் ஆடிக்கும் வழங்கினால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக அறிய வேண்டும். ஆடி என்பது வீதியில் 2 பக்கம் 50 அடி வீதி எல்லை கோடு இருக்கின்றது. நீங்கள் அந்த 50 அடிக்குள்ளே எந்த ஒரு கட்டுமான நடவடிக்கையை மேற்கொள்ளவே முடியாது. அது அவர்களுக்குரிய பகுதி. பலருடைய வீடுகள் கூட அந்த அந்த எல்லை கோட்டுக்குள்ளே போய் நீங்கள் அந்த காணிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அடுத்தது ஆடி 22 அடி. எல்லாமே பல்வேறுபட்ட பிரச்சனை இருக்குது. இது இந்த அந்த தூர நோக்கு இல்லாதாக்களுக்கு இந்த விஷயம் விளங்காது. அந்த அடிப்படையிலே நாங்கள் ஏன் தவிசாளர் மறைத்தார்? ஒரே நன்மை மட்டும் இருக்கின்றது. வீட்டுக்கு பக்கத்தில் இறங்கலாம். எவ்வளவு? 150 மீட்டர் நடக்காமல் இறங்கலாம். 150 மீட்டர். எல்லாரும் ரோட்டில் இல்லை, எல்லாற்ற வீடுகளும். அந்த 150 மீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியிலே 50 மீட்டர் 100 மீட்டர்லையும் பலர் இருக்கிறார். அவர்கள் அங்கே உள்ளவர்கள் குறைஞ்சாலும் 100 மீட்டர் நடக்கணும், 150 மீட்டர் நடக்கணும். நடந்து போகிறதுல ஒன்றும் ஆக போகிறதில்லை. இரவு நேரங்களில் பயம் என்று சொல்லிடணும். எங்கட ஏரியாவில் இதுவரைக்கும் இந்த பயந்த மாதிரி சம்பவம் நடந்ததும் இல்லை, நடக்க போகிறதும் இல்லை. பாடசாலை டியூஷனுக்கு பிள்ளையால் போனால் இரவு நேரத்தில் பெற்றார் போய் கூட்டிக் கொண்டு வருகின்றார். ஒரு 100-150 மீட்டர் தூரத்தில் இருக்கின்ற வீதி. இந்த ஒரே அந்த கூட்ட போகிற அந்த டைமில் யாரும் இல்லை என்பதுதான் ஒரே காரணம். நான் அதுக்காண்டி மறக்கவில்லை. இந்த வீதி என்று சொன்னால் நேரடியாக இறங்கலாம்ன்றது அது எல்லாருக்கும் நாங்கள் கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது உண்மை. ஆனால் இந்த வீதியால் பஸ் போக்குவரத்து செல்வதில் இருக்கின்ற பிரச்சனை மட்டும் நாங்கள் பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். நன்மை என்ன, தீன்மை என்ன? ஏற்கனவே எங்களுக்கு பஸ் போகிறதுக்கு பாதை இருக்கிறது. இந்த பாதை, இந்த தரம், அகலம், இவ்வளோத்தை நாங்கள் கணிக்க வேண்டும். இதால் ஏற்படுற பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். பலர் தெரிவிக்கிறார்கள் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் செல்வதற்கு. மக்களுக்கு தெரியும், வழியாக்களுக்கு தெரியாது. பாடசாலை நேரத்திலே பாடசாலை ஆசிரியர்களும் மாணவர்களும் செல்வதற்கு வீதியை பயன்படுத்துகிறார்கள். அந்த போக்குவரத்து நடைபெறுகிறது. யாழ்ப்பாணம் பருத்துறை பேருந்துகள் பாடசாலைக்கு செல்கின்ற செயற்பாடு நடைபெறுகின்றது. அது இன்னொரு வீதியால் நடைபெறுகின்றது. அதனை நாங்கள், அதுவும் எங்களுடைய சபை வீதி, நாங்கள் தடுக்கவில்லை. இரண்டாவது, கண்டிப்பாக ஒரே நேரம் பாடசாலை தொடங்கும் போதும் விடும் போதும் பள்ளிக்கூட மாணவர்கள் செல்ல வேண்டும். அது வேறு வீதி இருக்கின்றது. அது கொஞ்சம் விசாலமான பகுதி இருக்கின்றது, வேறு வீதி. அந்த வீதி ஒரு ரெண்டு தடம் தான் பாடசாலை நடக்கும்போது அந்த வீதியை பயன்படுத்துவார்கள். அதனை நாங்கள் தடை செய்யவில்லை. பலர் தெரிவிக்கிறார்கள் வேறு வீதியிலையும் பிரதேச வீதி இருக்குத்தானே. நாகர்கோவிலில் விட்டுருக்கிறோம், கேவிலில் விட்டுருக்கிறோம், பல வீதிகளை நாங்கள் விட்டுருக்கிறோம். ஏனென்றால் மாற்று தெரிவில்லை, அந்த மக்களுக்கு மாற்று பாதை இல்லை. அந்த வீதி பயன்படுத்துவதற்கு வேறு வீதி மாற்று பாதை இல்லை என்ற அடிப்படையிலே நாங்கள் விட்டிருக்கின்றோம். பல வீதிகள் எங்களுடைய சபையினுடைய வீதிகள் பேருந்துகள் பயன்படுத்துகின்றன. இது மாற்றுப்பாதை இருக்கின்றது. பேருந்து செல்வதற்காகவே கடற்கரை வீதியூடாக அமைத்த வீதி இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும்போது பல வீதிகள் செய்யப்பட இருக்கின்றது. செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கும்போது தற்போதுதான் புனரமைக்கப்படுகின்ற வீதி, கடந்த காலத்தில் புனரமைக்கப்பட்ட வீதியை பயன்படுத்தி இந்த பேருந்து செல்வதற்கு உகந்ததில்லாத வீதியால் செல்லும் போது வீதி உடைவடையும். அதன் காரணமாக இன்னும் ஒரு 2 வருஷமோ 3 வருஷம் மறுபடியும் இந்த வீதிகளை புனரமைக்க வேண்டிய அரச நிதி வீண்பிரியமாகும். பல கோடி ரூபா வீண்பிரியமாகும்.
அவ்வாறு இருக்கும்போது இந்த பருத்தித்துறை சாலையினுடைய அரச பேருந்து மட்டும் ஏனைய பேருந்துகள் அதுகளுக்கு அந்த வீதியை பயன்படுத்துவதற்கு விருப்பமே இல்லை. இவர்கள் ப்ரெஷர் பண்ணி நம்ம ஓடுங்க அவர்களுக்கு இந்த பாதையால் போவதற்கு விருப்பமே இல்லை. ஏனென்றால் அந்த பாதை அகலங்குறைவு. விபத்து ஏற்பட்டால் அந்த டிரைவர் தான் ஜெயிலில் இருக்க வேண்டி வரும். ஏனென்றால் அகலங்குறைவு. பாடசாலை மாணவர்கள் அதிகளவாக செல்கின்றார்கள். உள்ளூருக்குள்ளால பயணம் அதிகளவாக நடக்கின்ற வீதி. இதிலே ஒரு பேருந்து வரும்போது சைட் எடுக்க முடியாத ஒரு தன்மை இருக்கின்றது. இதன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கின்றது. வீதிக்கண்மையிலே வீடுகள் பிரேச வீதி என்பதால் மதில்கள் அண்மையிலே இருக்கின்றது. பிள்ளைகள் வேகமாக வீதிக்கு வருகின்ற தன்மை காணப்படுகின்றது. இவ்வாறெல்லாம் பல்வேறுபட்ட பிரச்சனை காணப்படுகிறது. அதில் இருந்து முடிவெடுப்பவர்கள் ஓடலாம் தானே சொல்லிவிடும். ஒரு உயிர் பெருமதி எங்களுக்கு தான் தெரியும். எங்களுடைய இரத்த சொந்தங்கள், எங்களுடைய உறவுகள், அவர்கள் சொல்லி போட்டு ஓடிவிடும். வீதிக்கு வரும்போது ஏதாவது நடைபெற்றால் இவர்கள் பதில் கூறுவார்களா? எங்களுக்கு ஏற்கனவே கடற்கரை வீதி இருக்கின்றது பஸ் போக்குவரத்து செல்வதற்கு. ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் தெரியவில்லை. எங்களுக்கு 2 நிமிஷம் நடக்கிறதுக்கு ஏலம் எங்களுடைய மக்கள் பலர் என்னிடம் தெரிவித்திருக்கிறார்கள். பல மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நான் அந்த பகுதியிலே பஸ் ஓட விடாதீர்கள், பஸ்ஸோடு அனுமதிக்காதீர்கள், பல மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என்ற ஒரு உயிரின்ற பெறுமதி இழந்தால் தான் தெரியும். அவ்வாறு இழக்க விட மாட்டேங்க. மக்களுக்காகத்தான் சேவை செய்ய வந்தாங்க, மக்களால் வந்தாங்க. ஏற்கனவே மாற்று தெரிவில்லை. ஏற்கனவே ஒரு வீதி இருக்கின்றது, 150 மீட்டரில் இருக்கின்றது, 200 மீட்டரில் சில இடத்துல இருக்கின்றது வளைவு நலிவுகளுக்கம். ஏன் நீங்கள் இவ்வாறு செய்கிறீர்கள் தெரியாது. இதில் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள், இதில் நாங்கள் அரசியல் செய்ய தேவையில்லை. மற்ற சில உறுப்பினர் எல்லாம் கருத்துக்கள் தெரிவிக்கணும், அவைக்கு தெரியா இந்த ஊரை பற்றி. நான் நேரடியாக மக்கள் பிரதிநிதியாக நான் கருத்தை தெரிவிக்கிறேன். பாடசாலைக்கு செல்கின்றது பஸ், அது வேறு வீதியூடா பாடசாலைக்கு செல்கின்றது. எங்களுடைய சேவை சிறப்பாக மேற்கொள்ளப்படுகின்றது. அடுத்தது இந்த வீதிகள் அகலிக்கோணும்னு சொல்லினோம், சாத்தியமே இல்லை. பலருடைய தற்போதே சில அந்த வீதியை பார்த்தா சில இடத்திலே எங்களுடைய பிரேசம் என்ற அந்த எல்லைக்கோட்டு கண்மையிலே தான் இருக்கின்றன. இதே எவ்வாறு அகலிப்பார்? மக்கள் பலர் இன்ற வரைக்கும் பலர் உயிர் தப்பியது அருந்தப்பூ என்ற நிலை பலர் எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த சிடிபி மிக வேகமாக வருகின்றது. ஏன்னா அது முன்னே வந்தால் சைட் பண்ணுவதற்கு இடமில்லை. பருத்தித்துறை தனியார் பேருந்து கடற்கரை வழியாக செல்கின்றது, யாழ்ப்பாணம் தனியார் பேருந்து அரச பேருந்து கடற்கரை வழியாக செல்கின்றது. ஏன்னா அதற்கு அமைக்கப்பட்ட வீதி. இது இவ்வாறான காரணங்களால் தான் என்னாலே இந்த பகுதியூடாக செல்வது பொருத்தமில்லை. ஏனென்றால் நான் தூர நோக்குடன் சிந்திக்கின்றேன். இந்த வீதியை நாங்கள் நீண்ட காலம் வைத்து பாவிக்க வேண்டும். மக்களுடைய வரிப்பணம் வீண்பிரியமாக்கக்கூடாது, அரச நிதி வீண்பிரியமாக்கக்கூடாது. அந்தந்த வீதிகளுக்குரிய குவாலிட்டி உள்ள வீதிகளிலே தான் அந்தந்த வாகனங்கள் செல்ல வேண்டும். நாங்கள் இது தொடர்பாக கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிப்பது தொடர்பாக தீர்மானம் கூட நிறைவேற்றி இருக்கின்றோம். எங்களுடைய சபை கூட எங்களுடைய சட்ட ஏற்பாடுக்கு மேலதிகமாக சபையில் கூட இந்த பகுதியிலே பேருந்து செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற தீர்மானம் கூட அண்மையிலே நிறைவேற்றி இருக்கின்றோம். ஏன்னு சொன்னால் இப்படி தொடர்ச்சியாக போகும்போது எங்களுடைய சபை வீதி உடைவடையும். அது மட்டுமல்ல, அந்த வீதி அகலங்குறைவு என்பதால் பலர் விபத்துக்கள் ஏற்பட சந்தர்ப்பம் இருக்கின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட காரணங்களை நாங்கள் வைத்து அந்த பகுதியிலே அந்த அகலங்கள் போதாது சில இடங்களில், அந்த காரணங்களை வைத்து நாங்கள் பல்வேறுபட்ட முன்னெடுப்புகளை மேற்கொள்கின்றோம். அந்த வகையில் இந்த பாதை ஒரு பொருத்தமே இல்லாத பாதை. இதில் யுஎஸ்க்கு அரசியல் செய்ய வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. ஏனென்றால் மக்கள் தான் எனக்கு இப்பயும் சொல்லிடும், இந்த பாதை எந்த பொருத்தம் இல்லை என்பதற்கு மக்கள் இன்று வரைக்கும் இதனை போக விடாதீர்கள் என்ற பிரச்சனையை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நான் அந்த பகுதியிலே நான் வசிக்கிறேன். அங்கே இருக்கிற எனக்கு தெரியாதாம் மக்களோட கதைக்கோணும் என்று சில உறுப்பினர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அந்த பகுதியில் நேரடியாக வென்ற வேட்பாளர் வெற்றி பெற்ற
உறுப்பினராக நான் இருக்கின்றேன். அதோட சபை என்ற தவிசாளராக இது இவ்வாறு இருக்க அந்த வட்டாரத்தில் இன்னும் 3 உறுப்பினர்கள் என்னுடைய வட்டாரத்தில் இருக்கிறார்கள். இதிலே 2 உறுப்பினர்கள் அன்றைய தினம் சபையில் கூட இந்த பாதையால் வீதியால் பஸ் இப்படி செல்வது பொருத்தமில்லை என்று எங்களுக்கு அந்த அந்த தீர்மானம் நிறைவேற்ற ஆதரவாக தங்களுடைய கருத்தை தெரிவிக்கின்றார்கள். அந்த வகையிலே சபையிலும் இந்த பகுதியிலே பேருந்து இடம்பெறுவது பொருத்தமில்லை என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் மக்களுடைய நலன் கருதி எங்களுடைய வீதி உடையக்கூடாது, வீதி நீண்ட காலம் பாவிக்கப்பட வேண்டும். நாங்கள் மீண்டும் இவர்கள் இந்த அரசாங்க கட்சியைச் சேர்ந்த சிலர் சொல்கிறார்கள் வீதியாக கட்டலாம். நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு பல வீதிகள் இருக்கின்றது செய்வதற்கு, அதற்கு நிதியை தாருங்கள். ஏற்கனவே நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை விட்டுட்டு எங்களுடைய உள்ளூராட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட விடயங்களை தலையிடுவதை நீங்கள் நிறுத்த வேண்டும். மருதங்கனி பருத்தித்துறை வீதி இருக்கின்றது, மத்திய அரசாங்கத்துக்குரிய வீதி, இதுவரைக்கும் திருத்தவில்லை. அதை செய்யுங்க. அடுத்த வடமராட்சி கிழக்கில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இருக்கின்றது. 48 வீதம் தான் தனியார் காணி, இது வைலைஃபோ இல்லாட்டி ஃபாரஸ்ட்டுக்கு இல்லாத காணியாக காணப்படுகிறது. 52 வீதம் ஃபாரஸ்ட்டும் வைலைஃப் ஏரியாவும் இருக்கின்றது. அதை நீக்கினா தான் ஜனத்துக்கு காணி கொடுக்கலாம். அதுகள் செய்ய வேண்டியது உங்களுக்கு வேலை இருக்கின்றது. அந்த வேலைகளை செய்யுங்க. எங்களை முழு ஆதரவு இருக்கும். மக்கள் நன்மை கருதி நீங்கள் எது செய்தாலும் நாங்கள் ஆதரவு தருவோம். ஆனால் இது ஒரு சில இந்த தூர நோக்கு இல்லாமல் இந்த பேருந்து இவ்வாறு போவதற்கு இப்படி நீங்கள் இந்த செயற்படுவது பொருத்தம். இது மக்களுக்கு தெரியும். பல்வேறுபட்ட பிரச்சனை இருக்கின்றன. இந்த பொருத்தமற்ற செயற்பாட்டுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்காது. அந்த வகையிலே நீங்கள் இந்த அரசாங்க கட்சியைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் எங்களுடைய பகுதிக்கு செய்த அபிவிருத்தி திட்டங்கள் ஒரு வீதி புனரமைத்திருக்கிறீர்களா? உங்களுடைய அரச நிதியில் இருந்து புனரமைக்க இல்லை. கேபிள் ரோட்டிலே கல் வச்சதோடு நின்றுட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த நிதி எடுப்பதற்கு முயற்சி செய்து அரசாங்க கட்சி அரச நிதி கல் வைத்ததிலே நின்றுட்டு, ஆனால் அது வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது, அது வேற. ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? செய்ய வேண்டிய நிறைய வேலை இருக்கின்றது. இந்த பஸ்ஸுக்கு தாங்கள் அகட்டலாம் தானே. அகட்டுவதில் சாதக பாதகத்தை பற்றி யோசிக்க வேண்டும். சனத்துக்கு தெரியாது. ஆடிஏண்டா ஆடிடிஎண்டா என்ன சனத்துக்கு தெரியாது. ஆடிஏக்கு கொடுக்கலாம் தானே ரோட்டு என்று சொல்லி நம்ம ஒரு மேதாவிகள். ஆடிஏ கொடுத்தா எத்தனை பேற்ற காணிகள் இழக்கப்படும். 2 வரப்பு காணியிலே ஒரு வரப்பு காணி ஆடிஏக்கு போகும். பலருடைய குசினிகளும் வீட்டு அறைகளுக்காகவும் காலையும் ஆடிஏக்கு அந்த வீதி எல்லா பகுதி செல்லும். அதுக்கு பிறகு அந்த பகுதிக்குள்ளே அவிர்த்தியே செய்ய முடியாது. அது ஆடிஏக்கு சொந்தமான வீதி வழங்கினார். நான் தூர நோக்கோடு சிந்திக்கிறவன். அந்த வகையில் இந்த குறுகிய மனநிலையில் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் கூறுவதற்காக நாங்கள் எங்களுடைய மக்களை பகடக்காய்களாக ஆக்க முடியாது. எங்களுக்கு ஒன்று தெரிந்து கொண்டு நான் அந்த பிள்ளையை விட மாட்டேன். இதுதான் உண்மை. மக்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். மக்களுக்காக சேவை செய்கின்றோம். இது எங்களுடைய மக்களுக்காக. ஒரு சில எனக்கு அவதூறுகளை பரப்புகிறார்கள். பரப்புங்க. நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லாத விடயத்தை சொல்வதாகவும் மக்களுக்கு அப்போ தான் நான் யோசிக்கிறேன். அரசியல்வாதிகளை இவ்வாறு தான் கூறுகிறார்கள் என்று அரசியலில் இருக்கும்போது தான் விளங்குது. நான் செய்யாத விடயத்தை செய்ததாகவும். ஏண்டா நான் தேர்தலிலே தோக்க வேண்டும் என்று வேலை செய்த அதே நபர்கள் இன்று வரைக்கும் இவ்வாறே செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதை பற்றி நான் பொருட்படுத்துகிறதே இல்லை. நான் மக்களுக்காக சேவை செய்ய வந்த நான் இந்த அரசியல் செயற்பாடு என்னிடம் இல்லை. தற்போது சபையினுடைய தவிசாளராக இருக்கின்றேன். இதிலே இருந்து நான் எந்த அரசியலும் செய்யவில்லை. உங்களுக்காகவே சேவை செய்கின்றேன், உங்களுக்காகவே சேவை செய்வேன் என்பதனை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.